பழைய காலத்துல இருந்து அந்த புத்தர் சிலை இருக்குது பாருங்க. இந்த குகைக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க சேஃப்டியா இறங்கலாம். இந்த மாதிரி சின்ன பசங்களை வயசானவங்களெலாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா வெளியே இருந்து பார்க்க சொல்லுங்க. இந்த இடம் வந்து இப்படி உக்காந்துக்கலாம். சேர் மாரி இருந்ததுனால இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு அறைன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்படி உட்காந்து இங்க அவங்களோட சாப்பாடு இது வச்சு உண்ற முகத்தை கல்வெட்டுல பதிச்சு அவர் வந்து ஒரு சேவையாளர், ஒரு சிப்பாய் மாரி கூட சொல்லலாம். அவர் பேர் ஹலோ தோஸ்தோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோழ ஆண்டிபுரம் பார்த்தீங்கன்னா சோழர்களை ஆட்சி செஞ்ச ஒரு மலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலை எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூரில் வந்துச்சு. திருக்கோயிலூருக்குள்ள ஒரு கிராமம், அது பார்த்தீங்கன்னா சோழ ஆண்டிபுரம்னு கிராமம் பேர் தான். அந்த கிராமத்தில் ஒரு மலை பேருக்கு ஆண்டி மலைன்னு, அது அப்போ சோழர்களை ஆட்சி செஞ்ச ஊர்னால சோழ ஆண்டிபுரம்னு அந்த ஊர் பேர் வச்சுருக்காங்க. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா சில சிற்பி இருக்குது. அவங்களோட யூஸ் பண்ண பொருட்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா படுக்கை அறை, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் பக்கம் சோழ ஆண்டிபுரம் ஆண்டிமலை அந்த இடத்துல தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நானும் அங்கே போய் பார்க்க போகிறேன். எனக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இது முன்னாடி நான் எந்த சோழர்கள் ஆட்சி செஞ்ச மலைலாம் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இப்பயே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்டான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். இங்கே வரக்குள்ள செருப்பு கேரி பண்ணிக்கோங்க, ஃபுல் ட்ரெஸ் கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய சொனை போடுங்கிற செடியெலாம் இருக்குது. மேலே இன்ஃபர்மேஷனும் எழுதியும் வச்சுருக்காங்களாம். யாருன்னா வயசானவங்க அப்படிலாம் வராதிங்க, இந்த பக்கம் வராதிங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, பாறை ஒரு எட்ஜில் நிற்கிற மாதிரியே இருக்குது. செருப்பு கேரி பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயிலில் பாறையில் நிற்க முடியாது. தண்ணி எடுத்துக்கோங்க. மேலே தண்ணி வசதிலாம் எதுவும் இருக்காது. நார்மலாக இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணலாம், அவ்வளோதான். ட்ரக்கிங்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜெயின் கோயில் இருக்குது தெரியுமாங்க? ஜெயின் இது கறிமீன்லாம் சாப்பிடாம இருப்பாங்களே, ஜெயின் அவங்களோட கோயில் இங்கே மேலே இருக்குன்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பலாக எல்லோரும் இங்கே வந்து போவாங்களாம். அவங்களோட கோயில் இருக்குது. அதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் ஆண்டிமலையோட என்ட்ரன்ஸு. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கல்லில் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க போய் பார்க்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான பிளேஸ். இது வந்து சுமார் இந்த கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சது ஆண்டிமலையிலேருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு. அதை வெட்டி அப்படியே கோயில் மாரி ஒரு ஷீட் மாரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதுலேயே நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். 2 லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புத்தர் கோயில்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெயின்காரங்க அதிகமாக புத்தர் இதில் தான் பார்த்துருப்பீங்க. அவங்களோட சில ஸ்ட்ரக்சர் கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தெரியுங்க, 2 ஸ்டாச்சு அந்த மெடிடேஷன் போஸில் தான் இருக்குது. அங்கே மிடில் எதாவது ஒரு ஸ்டாச்சு வந்துருக்கும், அது என்னன்னு தெரில. இப்போ இல்லை, வெறும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் 2 ஸ்டாச்சு தான் இருக்குது. நடுவில் ஜஸ்ட் சுவாஸ்திக் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது, இங்கே என்னென்ன சிலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த போர்டில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இது இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லிப்போம் சோழ ஆண்டிபுரம். அங்கே தான் இந்த இந்த கோயிலே இருக்குது. கிபி 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே 10ஆம் நூற்றாண்டு அவங்க பிறகுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடியே அப்போலேருந்தே இந்த கோயில் இங்கே இருக்கான். இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன சிலை இருக்குன்னா, பெண் சிலைகள் பார்த்தீங்கன்னா நின்று மாதிரி, அமர்ந்த மாதிரி, அப்படின்னா பெண் சிலைகள் நிற்கிற மாதிரியும் உட்காந்துருக்க மாதிரியும் இருக்கா. 3 கிமின்னா எனக்கு என்னன்னு தெரில, தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் அடைந்ததும் இந்த கோயிலில் சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்களாம். இங்கே இருக்க பெரிய தலைவர் தான் இந்த கோயில் இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிறாங்களா, இப்படி இந்த போர்டில் போட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இப்போ மேலே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலே பாய் படுக்க மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வரக்குள்ளே வயசானவங்களை கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கூட்டுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பாறை தான் இருக்குது. ட்ரக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வரக்குள்ளே பார்த்துவாங்க. ஷூ கேரி பண்ணிட்டு வாங்க. வழுக்கி வீழ்ந்தாங்கன்னா அது நம்ம பொறுப்பு இல்லை.
உங்களுக்கே பார்த்தா தெரியும், எல்லாமே பாறை தான். அந்த இடத்துல வந்து பாறையிலே பெட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பெட்டுனா மெத்துன்னு நினச்சாதீங்க, பாறை எப்படி இருக்குமோ அந்த இதில் பாய் படுக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடோட காலடி தனம் அதுலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிம்மாசனம் சொல்லுவாங்க தெரியுமாங்க, ராஜா, அது அந்த சிம்மாசனமும் இதெல்லாம் இருக்குன்றாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நானும் பார்த்ததில்ல. திருக்கோயிலூர்லேயே முதல் தடவை நான் கால் எடுத்து அடிச்சிருக்கேன். என்ன சார் பாருங்க, இங்கே வந்து ராஜாவோட படுக்கறைன்னு சொன்னோம்ல, அதுக்கு நெருங்கிட்டோம். இப்போ நம்ம அந்த படுக்கறையை பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு அறைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தா தெரியும், இப்படி உட்காந்து இங்கே அவங்களோட சாப்பாடு இது வச்சு உண்ற மாதிரி. அது பார்த்தீங்கன்னா படுக்கறை. அந்த ராஜாவோட பேர் கூட பார்த்துப்பீங்க, வீரமுத்து. அவரோட படுக்கறை மட்டும் சொல்கிறாங்க. அந்த சேர்த்து உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா தலைக்காய் மாதிரி யூஸ் பண்ணி இங்கே அப்படி படுக்கறை மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட உணவு அருந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு படுக்கறையும் இருக்குது, அந்தாண்டி இருக்கு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே வரக்குள்ள பார்த்து சேஃபாக வாங்க. ஏன்னா அதிகமாக பாறை இடம் தான் இது. இந்த உங்களுக்கு பார்வை தெரியும், இந்த எட்ஜில் நிற்கிற மாதிரி இருக்குது. யாருன்னா வரத்தாங்கன்னா பார்த்து சேஃப்டியாக ஃபஸ்ட்டு வாங்க. இது உங்களுக்கு பாறை தெரியுதா? இதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இங்கே வசிக்கிற மக்கள் எனக்கு சொன்னது தான், நானே எதுவும் கிரியேட் பண்ணலை. இது உங்களுக்கு தெரியுதா பாறையோட அச்சு? இங்கே கூட ஒரு பேர் எழுதிருக்கு பாருங்கள், ஓம் நான் எழுதிருக்கு, ஓம் நாராயணன். சில கல்வெட்டோட இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், ஓம் நாராயணனா இங்கே இருக்க வசிக்கிற மக்கள் சொன்னது. எனக்கு இதுக்கு அர்த்தம் எனக்கு ஒழுங்காக தெரியல. இது என்னன்னு நான் உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன். இது ஒரு படுக்கறை தான். அங்கே பாருங்கள், இங்கே தலை வச்சு இங்கேருந்து படுக்கிற மாதிரி. அந்தாண்டி தெரியும் உங்களுக்கு, அங்கேருந்து அப்படியே படுக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் ஒரு அவங்களோட படுக்கறையில் அவங்களோட பேரும் எழுதியிருக்கு. இங்கே அவங்களாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் வீச்கா பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி வாங்க, இன்னும் மேலே போய் காமிக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. அப்படின்னா அந்த மாடு அதனோட கால் அடிச்சு தனம் கரெக்டாக அந்த கால் நின்றுட்டு நடுவில் பால் கறக்கிறதுலாம் நிறைய இருக்கான். அந்த காலத்தில் பாத்திரம் இல்லாதனால பாறையிலே பாத்திரம் மாதிரி செஞ்சு வச்சு அதில் பால் கறந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. வாங்க ஒன்று மேலே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இன்னொரு படுக்கறையை காட்டுறேன். இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் கல்லுன்னா இப்படிதான் பட்டு எடுக்கணுமாகும். அவங்க முகத்தை கல்வெட்டில் பதிச்சு, அவர் வந்து ஒரு சேவையாளர், ஒரு சிப்பாய் மாரி கூட சொல்லலாம். அவர் பேர் வந்து கோபால். பாருங்க, அவர் இன்சல் கூட வித்தியாசமாக இருக்குது. கோபால், அவர் முகவெட்டு. இதுதான் இவர் தான் இங்கே இருக்கிற ராஜாங்களுக்கு இவங்களுக்குலாம் சேவை செய்திருந்தவர். அவங்க வாங்க இன்னும் கூட இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எழுதுனது. இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ், இந்த உங்களுக்கே தெரியும், சில பேர்லாம் தமிழ் மீடியம் பேச தெரிஞ்சாலும் தமிழ் மீடியம் படிக்க தெரியாது. அதனாலே ஆங்கில மொழியிலும் எழுதி வச்சுருக்காங்க அவங்களோட பேர் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பழங்குடியினர் மக்களுக்காக இந்த பாய் எப்படி இருக்குது பாருங்க. இங்கே தலை வச்சு இப்படி படுக்கிறது. நல்லா மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு படுக்கறை இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வெறும் செஞ்சதாக தான் இருக்கும், செஞ்சது தான். ஏன்னா இப்போ யாரும் இந்த இடத்துல வந்து யார் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்போ செஞ்சது தான் இது. ஆனால் இங்கே இருக்க கிராமத்து மக்கள் அவங்களோட பேருங்க பதிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஞாபகார்த்தமாக நம்மளுக்காக விட்டு வச்சு போனது அது. இந்த இடத்துல அவங்களோட பேர் எழுதி அவங்களுக்கான பதிச்சு வச்சுட்டு போகிறாங்க. இது தப்புன்னே சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்குது மேலே. படுக்கையே என்னென்ன காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் மேலே நிறைய இருக்குது. ராஜாவோட சிம்மாசனம் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க மேலே போகலாம். ஆனால் இங்கே வரக்குள்ளே தண்ணிக்கான கேரி பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு யாருங்க கடையும் வச்சுருக்க மாட்டாங்க. கோயில்னாலும் கடை வச்சுருப்பாங்க நம்பிக்காதீங்க. வெறும் காலி தான், ஓப்பன் பிளேஸ் மேலே தான். இது தண்ணிக்கான எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. வரக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் எடுத்துக்கே வந்துக்கோங்க. சின்ன சின்ன இன்செக்ட் இருக்கும், அதுக்காக கேரி பண்ணுறதுக்காக ஃபுல் ட்ரெஸ் கேரி பண்ணிக்கோங்க. நான் தான் தெரியும், காவா ஓரத்தில் கஞ்சி அடிக்கிற மாதிரியே இருக்கிறேன். காலத்து கீழே வந்துட்டேன். வீட்டுக்கு போய் தான் அதோட எஃபெக்ட் தெரியும். வாங்க ஒன்றும் மேலே போகலாம். இப்போ அடுத்தது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்தவர் சொல்கிறாரு. அப்போ அது எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க.